அவர் ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் கொரோனா டைம்ல இருந்தோம். கொரோனா டைம் எந்த அளவுக்கு ஒரு பீக்கா இருந்தது. நம்மளுடைய உற்றார் உறவினர் கூட பிறந்த பிள்ளையா இருந்தா கூட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டா அந்த கொரோனா கோவிட் டைம்ல அவங்கள பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. அந்த ஐசோலேஷன்ல தான் அவங்க இருந்தாங்க. ஆனா அந்த சூழல்ல கூட நான் தான் முதலமைச்சர், நான் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும், நான் தான் இதுக்கு வழிவகை பண்ணணும், இதற்கான தீர்வை நான் தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முன்னேற்பாடை எடுத்து கொரோனா டைம்ல கூட மருத்துவமனைக்கு நேரடியா சென்று அதோட பொறுப்பையும் அதோட அக்கௌண்டபிலிட்டியும் எடுத்தவர் தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். இன்றைக்கு ஆட்சி அமைத்து எல்லாமே அவங்க துறை அமைச்சர்களா இருந்துமே எங்களுக்கு தெரியாது திமுக காரங்க தான், எங்களுக்கு தெரியாது. அப்ப எதுக்கு நீங்க ஆட்சியில இருக்கீங்க? அப்புறம் எதுக்கு நீங்க அதிகாரத்துல கையில வச்சிருக்கீங்க? அப்போ இன்றைக்கும் ஆட்சியில இருந்தோம் அதிகாரத்துல இருந்தோம் திமுகவை குறை சொல்ற அளவுக்கு நீங்க வீக்கா இருக்கீங்களா? அதை இங்க இருக்கக்கூடிய அனைவருமே மனதில் வைத்துக் கொண்டு ஆட்சி இருந்தாலும் ஆட்சி இல்லைனாலும் என்றும் உங்களோடு நாங்கள் இருப்போம், எங்களோடு நீங்கள் இருங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.